புது மாப்பிள்ளைக்கு என்னமா யோகம். அனு பாட்டு வேற. ஹாய் அனு, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். இந்த அனு ஏங்க எதுக்கு? உங்களுக்காக திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு அல்வாலாம் வேண்டாம், நான் சுகர் சாப்பிட்றது இல்ல. இல்ல இது வெள்ளத்துல பண்ணுது. ஆல்ரெடி கொடுத்தது உங்களை பார்த்தா வேற. தான் சொல்ல நிக்காம போயிட்டே இருக்கீங்களே ஏன்? இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? அதான் கல்யாணம் பண்ண போறல. எது கல்யாணமா? ஏமா இருமா, இவ வேற சன காலத்துல ஏங்க. முடியல, உட்காரு. எனக்கு கல்யாணம்னு உனக்கு யார் சொன்னா? நானே ஊரில் என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வேற. பட் வெயிட், எனக்கு கல்யாணம்னா உனக்கு கோவம் வருது. நைஸ். கோவம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். அப்படியா? சரி. சிரிக்காத. சி, நமக்குள்ள இருக்கிற இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அதுக்காக நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இல்லை. ஆனா அதுக்காக நீ கல்யாணமே பண்ணிக்காம வெயிட் பண்ணன்னு சொல்றதுக்கும் எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா அதுக்காக எனக்காக நீ இதெல்லாம் பண்ணணும். இருமா, நம்ம ஒன்றும் சின்ன பசங்கள்லாம் இல்லை. உனக்கே என்ன பிடிச்சிருக்குன்னா, எனக்கெல்லாம் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளினிக்கில் பார்த்தப்போ கடவுளாக பார்த்து உன்னை என் லைஃப்பில் திரும்ப அனுப்பிச்சிருக்காருன்னு தான் தோணுச்சு. ஜஸ்ட் தட் எனக்கு தோன்றதெல்லாம் உனக்கும் தோணுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டரை நீ மறந்துட்ட. கிட்டவா சொல்கிறேன். நீயும் நானும் கல்யாண மார்க்கெட்லேருந்து வெளில போய் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒன்னி என்னையும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் எவனும் கேட்க மாட்டான். அதனால எவ்வளோ டைம் ஆனாலும் எடுத்துக்கோ. சுகர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். சரி போலாமா? 3 மாடி ஏறிட்டோம், இன்னும் 7 மாடி ஏற வேண்டியிருக்கு.